எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம கயல் சீரியலில் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக விக்னேஷ் வந்துட்டாங்கப்பா. ஒரு வழியாக சீமந்தத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்கிற மாதிரி தான் எனக்குலாம் இருந்துச்சு. அவங்க அம்மா எவ்வளவோ தடுக்கிறாங்க விக்னேஷை. பட் விக்னேஷ் அதெல்லாம் காது கொடுத்து கேட்க சுத்தமாக ரெடி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் போகிறேன், நான் பண்ண தப்புக்கு லைக் அதாவது விக்னேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாலினியும் அன்பும் பண்ண தப்புக்கு நான் தேவியை ரொம்ப தண்டிச்சிட்ருக்கேன். இந்த ஒரு விஷயத்துக்கும் கிடையாது, கயல் வீட்டில் என்ன தான் பிரச்சனை நடந்தாலுமே நான் தேவியை தான் தண்டிக்கிறேன். அதனால் எனக்கே என்னை பிடிக்கல. நான் இப்போ இந்த சீமந்தத்துக்கு போகலன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. ஏன்னா அவள் வயிற்றில் இருக்கிறது என் குழந்தை. அதனால் நான் கண்டிப்பாக போவேன்னு விக்னேஷ் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியே காரில் ஏற போகிறப்ப கூட வேதவழி ஏதாவது தடுத்துடலான்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் அது முடியல. ஒரு வழியாக இப்போ விக்னேஷ் அவங்க கோயிலுக்கு வந்துட்டாங்க. விக்னேஷ் இங்கே வந்த கேப்பில் சரவணவேலும் அவங்க சித்தப்பாவை சரவணவேல் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வேதவள்ளி வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே உன் பையன் எங்கே கூப்பிடு அப்படி இப்படின்னு வேதவள்ளியும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லலை வேதவள்ளி, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவன் விக்னேஷ் இங்கே இல்லை, சீமந்தத்துக்கு தான் போயிருக்கான்ற மாதிரி. இருந்தாலும் சரவணவேல் நல்லா குடிச்சு இருக்கிறதுனால ஒன்றுமே புரியாமல், எங்கே உன் பையன் விக்னேஷ் எங்கே, இங்கே தான் அங்கே தான் இருப்பான்னு ஃபஸ்ட்டு சரவணவேல் வந்தோடனே செம்ம காமெடியாக இருந்துச்சுங்க. சரவணவேல் வந்தால் நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்குள்ள எபிசோடில். பட் போக போக சரவணவேல் கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ வேதவள்ளி இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வருவாங்க நாளைக்கு கயல்கிட்ட. ஏன்னா நமக்கு தெரியும் வேதவள்ளி எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஸோ இப்போ சரவணவேல் என்னை கொல்ல வந்திருக்கான், நீ தான் அவனை அனுப்பியிருக்க, நீ சொல்லி தான் அவன் இங்கே வந்திருக்கான்னு பிளேட்டையே ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதை மட்டும் சரவணவேல் குறைச்சிட்டு இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேதவள்ளி சொல்லியிருக்காங்க விக்னேஷ் அங்கே சீமந்தத்துக்கு தான் போயிருக்கான்னு. ஸோ ஒரு வாட்டி அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருந்துருக்கலாம், அங்கே வந்துட்டானான்னு விக்னேஷ் கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அங்கே விக்னேஷ் வந்த உடனே எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் தேவியும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் வரமாட்டிங்களோன்னு நினச்சேன்னு. அதுக்கு விக்னேஷ் என்ன சொல்கிறாங்க, நான் எப்படி வராமல் இருப்பேன், அது நம்ம குழந்தை, நான் எப்படி வராமல் இருப்பேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் விக்னேஷ் காஸ்டியூமில் சேஞ்ச் பண்ணி அங்கே அப்புறம் எல்லா சீமந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இப்போ சரவணவேல் ஒரு புது பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க. அது வேதவழி என்ன பண்ணுறாங்க, அடுத்து திருப்பி வேதாள முருங்கை மரம் ஏறுதான்னு பார்க்கணும். அதாவது நம்ம விக்னேஷ் தான் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு என்னை கொலை பண்ண இந்த மாதிரி கையில் ஒரு ஆள் அனுப்பியிருக்கான்னு. ஸோ திருப்பி விக்னேஷ் மனசு மாறுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.